ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்பவும் ஒரே மாதிரி அரிசி மாவுலேயே கொழுக்கட்டை பண்ணுறோமே அப்படின்னு வெள்ளை அவலை பயன்படுத்தி பூ போல் சாஃப்டாக மெத்துன்னு ஒரு உப்பு பிடி கொழுக்கட்டை, சிவப்பு கெட்டி அவலை பயன்படுத்தி இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம். வயதான பெண்மணிகள், உடம்பு முடியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ரொம்ப சிரமப்படாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சிவப்பு கெட்டி அவல் காஃபி குடிக்கிற டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடுங்க போதும். கடாயில் சிவப்பு கெட்டி அவல் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடுங்க. நல்லா சூடு வந்தால் போகிறோம். அவலில் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம அதை மாற்றிக்கலாம். ரொம்ப போட்டு பொரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவலில் சூடு ஏறுற வரைக்கும் வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ எந்த டம்ளரால் அவல் எடுத்தோமோ அதே டம்ளரால் பாகு வெல்லம் ஒரு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் கிட்ட பாகு வெல்லம் சேர்க்குறேன். அப்போ தான் இனிப்பு சூப்பராக இருக்குது. அரை டம்ளர் போட்டிங்கன்னா பத்தாது. கண்டிப்பாக 3/4 டம்ளர் வெல்லம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சரியான அளவு இனிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அவல் எடுத்து அதே டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம பொடி பண்ண அந்த அவலை கொட்டி கிளற போகிறோம். எந்த டம்ளரால் நீங்கள் அவல் மெஷர் பண்ணிங்களோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி இந்த வெல்லத்தில் விட்டுருக்கேன். வெல்லம் நல்லா கரையட்டும். வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். தூசி மண்ணெல்லாம் இல்லாமல் வடிகட்டிக்கிங்க. வறுத்த அவலை இந்த மாதிரி கொரப்பாக பொடி பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். ரொம்ப மழைன்னு இல்லாமல் கொஞ்சம் கரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வெல்ல தண்ணி கொதிச்சிருச்சுங்க. நம்ம அதை வடிகட்டிக்கலாம். கண்டிப்பாக இப்போ வெல்லத்தில் நிறைய தூசிலாம் இருக்குங்க. பாகு வெல்லம் தான் என்னோடது. இருந்தாலும் வடிகட்டி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக வடிகட்டி நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தான் தூசி இருக்குது பாருங்கள், ரொம்ப இல்லை. இருந்தாலும் வடிகட்டி செய்கிறது நல்லது. இப்போ இந்த வடித்த வெல்லம் தண்ணியை கடாயை வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். அதே கடாயில் திருப்பி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் தண்ணி திருப்பி கொதிக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சு இந்த தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதி வரும்போது வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரையோட ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கொதிக்குது தண்ணி எனக்கு. இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தேங்காய் துருவல் ஒரு 4 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கூட நீங்கள் தாராளமாக, ஒரு கப்பு தேங்காய் கூட ஒரு கப்பு பாயசம் கப்பு அளவு கூட நீங்கள் தாராளமாக போடலாம். நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாம் கொதித்த பிறகு இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொரப்பாக சிவப்பு அவலை அதை கொட்டி நல்லா கிளறிக்கோங்க. இந்த அவலுக்கு இந்த 1 டம்ளர் தண்ணி எனக்கு பத்தலை. திருப்பி அரை டம்ளர் கிட்ட நான் தண்ணி கொதிக்க வச்சு மாவில் விட்டு கிளறியிருக்கேன். அதை நான் வீடியோவில் காமிக்கல. இந்த சிவப்பு கெட்டி அவல் கொஞ்சம் தண்ணி வாங்குதுங்க, ட்ரை ஆகிடுது சீக்கிரமாக. அதனால் நீங்கள் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன், 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி வச்சு கிளறி பார்த்தேன். ஆறின பிறகு ரொம்ப ட்ரையாக இருந்தது மாவு. அதனால் சாஃப்டாக வரணும் இந்த பிடி கொழுக்கட்டை அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் கெட்டி அவல் சிவப்பு அவலுக்கு 1.5 டம்ளர் தண்ணி இனிப்பு கொழுக்கட்டைக்கு மட்டும் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வாசனைக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இந்த மாவில். இப்போ பாருங்கள் மாவு எனக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு. திருப்பி நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். வீடியோவில் அதை நான் உங்களுக்கு காமிக்கல, அதனால் நான் சொல்லிட்டேன். இப்போ வெள்ளை கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுக்கலாம் வேண்டாம். 1 டம்ளர் கிட்ட மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் 2 ஸ்பூன் அவல் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இது அப்படியே ஊறட்டும். இந்த பச்சையாக தான் இப்போ நம்ம அவலில் கொரப்பாக பொடி பண்ணிக்கலாம். சிவப்பு அவல் பண்ண மாதிரி இதையும் கொரப்பாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் இண்டாலியம் வாண்டி வச்சுருக்கேன். உப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி தாளித்து கொட்டிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேய்ச்சி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 அரைக்க கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானோன்னா 1 ஸ்பூன் கடுகு, இதிலே கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் கட்டி பெருங்காயம் தாளிப்பு செஞ்சுருக்கேன், அதனால் தூள் பெருங்காயம் போடலை. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். இதையே நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா கேரட்டு கூட குட்டி குட்டியாக டைமண்ட் கல்கண்டு மாதிரி சின்ன சின்ன துண்டங்களாக கேரட்டு கூட நீங்கள் கட் பண்ணி இந்த இடத்துல போட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட அந்த கேரட்டு துண்டு போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம்.
அதே மாதிரி முந்திரி பருப்பு கூட நீங்கள் இந்த இடத்துல போட்டு வறுத்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது செவந்த பிறகு இப்போ பொடியாக துருவி வச்சுருக்கிற இஞ்சி தூள்களை சேர்க்குறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. எனக்கு இஞ்சி அதிகமாக இருக்கும் போல் இருந்தது, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 அறுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லியும் அந்த தாளிப்பிலே போட்டு ஒரு பரட்டிக்கோங்க, வாசனையாக இருக்கும். எனக்கு வந்து இனிப்பு பொடி கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. அதை விட பூ போல் சாஃப்டாக இருந்தது இந்த வெள்ளைப்பொடி அவலில் செஞ்ச உப்பு பொடி கொழுக்கட்டை. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கட்டி பெருங்காயம் தாளித்து கொட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் திருவல், இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தடவை நான் கையில் எடுத்து போடுறேன். ஒவ்வொரு ஸ்பூனாக கணக்கு பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். இதுவும் கணக்கே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கைப்பிடி தாராளமாக தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். ஒரு பாயசம் கப் அளவு கூட நீங்கள் சேர்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ கொரப்பாக பொடி பண்ணி வச்ச இந்த அவலை அதில் சேர்க்குறேன். அந்த பாத்திரத்தில் பக்கத்தில் தண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த சிவப்பு அவல். எனக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தது மாவு. இந்த மாதிரி சுடு தண்ணி நான் கொதிக்க வச்சு அந்த இனிப்பு பொடி கொழுக்கட்டை மாவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கல, அதுக்கு தான் தண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் பாத்திரத்தில். இப்போ 2 ஸ்பூன் அவல் ஊற வச்ச பார்த்தீங்களா, அதுவும் மெத்துன்னு சாஃப்டாக ஊறி இருக்குது. அதையும் இந்த நேரத்தில் போட்டுக்கோங்க. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னா நல்லா இருக்கும், அவலில் செஞ்சது அப்படிங்கிறது தெரியும். சாப்பிடும்போது ரொம்ப மாவாக இல்லாமல் நல்லா அங்கங்கே கொரப்பாக அவலும் தெரியும் நமக்கு. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உப்பு கொழுக்கட்டை மாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஈவினிங் டைமில் இதை ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சத்தானதுங்க இந்த அவல். எப்போவுமே மாவு கிளறுறோம், பூர்ணம் பண்ணுறோம். போன தடவை விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு பூர்ணம், உப்பு பூர்ண கொழுக்கட்டை, அப்பம் ரெசிபி, அப்பம் வீடியோ என்னை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர்லாம் போட்டு போன விநாயகர் சதுர்த்திக்கு கலராக நான் வந்து கொழுக்கட்டை போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ சிவப்பு பொடி கொழுக்கட்டை நான் மறுபடியும் தண்ணி விட்டு அந்த மாவை லூஸ் பண்ணிக்கிட்டேங்க. அதனால தான் மாவு உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது. முதல்ல ரொம்ப ட்ரையாக இருந்தது. திருப்பி 1/2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால் இனிப்பு அவல் கொழுக்கட்டைக்கு மட்டும் 1/2 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இனிப்பு கொழுக்கட்டை வேக வைக்க போகிறோம். நெய் கொஞ்சம் இட்லி தட்டில் தடவிக்கிறேன். அடியில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நெய்யை வந்து இந்த குழியில் தடவிட்டு இந்த இனிப்பு பொடி கொழுக்கட்டையை நம்ம அதில் எடுத்து அடுக்கிக்கலாம். இப்போ முதல்ல இனிப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். இனிப்பு பொடி கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்லி வேகிற டைமுக்கு நான் வேக வச்சேன். எதனாலன்னா இது கொஞ்சம் ஹார்டான அவலாக இருக்குது. அதனால் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இந்த இனிப்பு சிவப்பு பிடி கொழுக்கட்டை வேகட்டும். வெள்ளை அவல் உப்பு கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் போருங்க, சூப்பராக வெந்து வந்துடும். இது மட்டும் நான் இட்லி ஸ்டீம் வைக்கிற மாதிரி 7லேருந்து 8 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ உப்பு கொழுக்கட்டை மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. உருண்டைகளாக பாலாகவும் ஒரு 5 பால் உருட்டி வச்சுக்கிட்டேன். மிச்சத்தை பிடி கொழுக்கட்டையாகவும் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதையும் நம்ம இந்த இனிப்பு பொடி கொழுக்கட்டை எனக்கு 7லேருந்து 8 நிமிஷம் வந்துருச்சுங்க. அதை தனியாக மாற்றிக்கலாம். இப்போது மாற்றிட்டு இதே இட்லி பானையிலேயே நம்ம உப்பு பிடி கொழுக்கட்டை எடுத்து வேக வச்சுக்கலாம். நான் உருண்டைகளாகவும் வச்சுருக்கேன், பிடி கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் இட்லி பானையில் வச்சுட்டா ஒரு 5 நிமிஷம் இது நம்ம ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா உப்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லாருமே விநாயகர் சதுர்த்திக்கு பூர்ண கொழுக்கட்டை தான் பச்சரிசி மாவில் செய்வோம், அதுதான் வழக்கம். ஆனால் வயதான பெண்மணிகள், உடம்பு முடியாதவங்க இருப்பீங்க, அவசரம் வெளியில் போனோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அவல் கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். அவல் கூட விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பானுகாய் மேடம் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.